பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபிலிட்டி அப்படிங்கிற டேர்மை தனியாகவே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் எது எடுத்திருக்காங்கன்னா இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர் எடுத்திருக்காங்க. இதில் எலக்ட்ரான் அப்படிங்கிறது மூவ் இன் எ நியர்லி எம்டி கண்டக்ஷன் பேண்ட் வைல் த ஹோல்ஸ் மூவ் இஸ் நியர்லி ஃபுல் பேலன்ஸ் பேண்ட். இந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மொபிலிட்டி அப்படி இல்லைன்னா கண்டக்டிவிட்டி இது மாதிரி சொல்கிறோம். ஸோ இதிலேருந்து பார்த்திங்கன்னா ஸோ எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஹோல்ஸ் அப்படிங்கிறதுலேருந்து கண்டிப்பாக டிஃபர் ஆகியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என் அப்படிங்கிறத என்ன சொல்கிறோன்னு பார்த்துக்கிட்டா, அதாவது விடி மியூஎன் என் அப்படிங்கிறது எப்படி டினோட் பண்ணுறோன்னா விடி அப்படிங்கிறத டிஃப்ட் வெலாசிட்டி, மியூ அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மொபிலிட்டி, அதே மாதிரி என் அதாவது மியூஎன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த எலக்ட்ரான் ரெஸ்பெக்டிவ் கண்டக்ஷன் பேண்ட். ஸோ அந்த கண்டக்ஷன் பேண்டில் எனக்கு எலக்ட்ரான் வந்து எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதா பார்த்துக்கிட்டிங்கன்னா மியூ, அதாவது மொபிலிட்டி அப்படிங்கிறப்போ மியூ டேர்ம் சொல்லுவோம். கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கிறது பார்த்திங்கன்னா என்இ அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து கான்சன்ட்ரேஷன் ஆகிருக்கிறத என்இ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட கரண்ட் டென்சிட்டி டேர்ம் ஸோ நமக்கு J is equal to NE into drift velocity. ஸோ இதில் E அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் சார்ஜு. ஸோ அப்போ இதை எப்படி ரைட் பண்ணுறோன்னா drift velocity is equal to mu n into epsilon அப்படின்னு ரைட் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈக்குவேஷன் 1லேருந்து ஸோ இந்த ஈக்குவேஷன் 1லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா JN அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா NE mu n எப்சிலானுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெண்டையும் பார்த்திங்கன்னா ஓம்ஸ் லாஸோட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு JN அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா சிக்மா என் எப்சிலானுக்கு ஈக்குவலாக இருக்கும். சிக்மா என் அப்படிங்கிறப்ப பார்த்துக்கிட்டிங்கன்னா எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி ஆஃப் த மெட்டீரியல், நான் எடுக்கக்கூடிய மெட்டீரியலோட எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டி. அப்போ சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு NE மியூ என் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சிமிலர் we can write the expression for conductivity due to the holes. இப்போ எலக்ட்ரானிக் எழுதிட்டோம். ஸோ அதுக்கான கண்டக்டிவிட்டி டேர்ம் சிக்மா என் இஸ் ஈக்குவல் டு NE மியூ என் அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுவே ஹோல்ஸ்க்கு எழுதுகிறப்போ P அப்படின்னு போடுவோம். சிக்மா P இஸ் ஈக்குவல் டு PE மியூ P அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? மியூ P அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹோல்ஸ், அதாவது N அப்படிங்கிறப்போ ஸோ இந்த ஃபஸ்ட்டு P பார்த்துக்கிட்டிங்கன்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ஹோல்ஸை சொல்லுது. செகண்ட் மியூ P அப்படிங்கிறப்போ மொபிலிட்டி ஆஃப் த ஹோல்ஸை வந்து சொல்லுது. இப்போ எனக்கு கண்டக்டிவிட்டி வேணும் அப்படின்னா ஸோ அந்த ஹோல்ஸையும் அதாவது எலக்ட்ரானையும் ஹோல்ஸையும் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு N டைப் இன்ட்டு P டைப். ஸோ இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ எனக்கு ஸோ ஆல்ரெடி நாம் பார்த்த மாதிரியே தான் சிக்மா அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா ENI இன்ட்டு மியூ என் ப்ளஸ் மியூ பிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதிலிருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா செமிகண்டக்டர் அப்படிங்கிறது த மூமெண்ட் ஆஃப் த கெரியர் அப்படி இல்லைன்னா த ஃப்ளோ ஆஃப் த கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இன்ஃபேக்ட் இதில் பார்த்திங்கன்னா 2 ப்ராசஸ் நடக்குது. ஒன்று வந்து drift of the carrier under the effect of an applied field. the resulting current, இந்த கரண்ட்டை வந்து நாம் என்ன சொல்கிறோம்னா drift current அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்தது diffusion of the carrier. ஸோ அந்த சார்ஜ் கேரியர்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஸ் ஆயிரும். ஸோ எதனாலன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா the effect of the concentration of the gradient depends, அதாவது ஸோ நான் டோப் பண்ணுறேன்ல, ஸோ டோப்பிங் ப்ரெசன்ட் இன்சைட் த செமிகண்டக்டர், நான் டோப் பண்ணக்கூடிய அந்த எலமெண்ட் அதனால் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு அதில் இருக்கக்கூடிய அந்த சார்ஜ் கேரியர் டிஃப்யூஷன் ஆகி எனக்கு ஒரு கரண்ட் கிடைக்கும். ஸோ அந்த கரண்ட்டை வந்து நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ இந்த டேர்ம்லேருந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ஒன்லி த டிஃப்ட் கரண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. ஓகேவா? இப்போ டிஃப்யூஷன் கரண்ட் கான்ட்ரிபியூஷன் ஆப்சண்ட் இன் த செமிகண்டக்டர். ஸோ செமிகண்டக்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு
இந்த டிஃப்யூஷன் கரண்ட்டை பற்றி நம்ம பேச மாட்டோம். ஒன்லி த ட்ரிஃப்ட் கரண்ட்டை மட்டும் தான் பேசுவோம். ஓகேவா? ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படிங்கிறப்போ வென் வி அப்ளைட் ஃபீல்டு வந்து கொடுக்குறேன். அதாவது கரண்ட் ஃப்ளோ டைரக்ஷனுக்கு எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ அதில் இருக்கக்கூடிய வெலாசிட்டி ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ட்ரிஃப்ட் கரண்ட் அப்படின்னு சொல்லுவோம். Future Vision Study Center, second floor, ABK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.